இதுதான் நீங்கள் கேட்ட ஏழைகள் வசிக்கும் இடம். பார்த்தா அப்படி தெரியலடா. பார்த்தாலாம் தெரியாது, வாழ்ந்து பார்த்தால் தான் தெரியும். சரி வாருங்கள், 2 தேநீர் குடிப்போம். ஏய் அதெல்லாம் வானாடா, புளியாங்கொட்டை போடுவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் காரணங்கள் சொல்லிட்டு இருக்காரு. கேளுடா, அதெல்லாம் 2 தேநீர். ஐயா உங்கள் பெயர் என்ன? பொன்மணி. பொன்மணி. இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு மணி. 2 நாள்னா மேல வந்து கேட்டு ஒண்ணு இல்ல, படிங்க. என்ன வளர்றானுங்க? ஏய் போடா விசப்பூச்சி. பிரபு தேநீர் எப்படி? ஆரி துப்பர் மாதிரி குடியுங்கள் பிரபு. ஆரி இந்த பாப்பா. சரி மம்மி, எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. சாக்லேட் எடுத்து. என்ன பர்த்டேவா? ஆமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. ஏய் சீக்கிரமா குடுறா, கையில காசு இல்ல, குஷ்டு ஏன் ஓடிலாம். ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். Thanks, Nana. உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன். எனக்கு எங்க அப்பாவோட பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஒப்பனுக்கு பைக் எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன். எனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப இஷ்டம். நாய்க்குட்டி தானே, இதோ தருகிறேன் பார். ஓம் கால பைரவரே, இந்தா பிடித்து விளையாடு, உருட்டி விளையாடு, விட்டு விட்டு விளையாடு. சித்திரகுப்தா பிரபு, பைரவருக்கு நன்றி சொல். பூலோகத்திற்கு அழைத்து வந்த வேலை சிறப்பாக முடிந்தது. அறிவு கட்ட முண்டம், கீழே பேபி இருக்குல்ல, பார்த்து வர மாட்டேன். மேல வா, உனக்கு வச்சுக்கிறேன். ஐயோ எப்படி காப்பாத்துறீங்க தெரியுமா? அப்படியே அந்த லாரியை புச்சா அப்படியே நிறுத்தி எப்படி 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 பண்ணீங்க? ஏமாண்டா. டேய் சித்திரகுப்தா, எமதர்மா. யாரா அவன்? ஐயோ சிவபெருமா. வணக்கம் அங்கிள். மேல வாங்கடா. மேல வருதா? எதுக்குடா ஒத்த கால்ல நின்னு கூப்பிடுறான்? பாருங்க போகலாம். இதோ வந்துட்டேன் அங்கிள். அகில உலகங்களையும் ஆளக்கூடிய சக்தி கொண்ட நான் கடவுள் ஈசனுக்கு வணக்கம். வணக்கத்தை வாங்க வரவில்லை, உன் உயிரை வாங்க வந்துள்ளேன். ஐயோ ஐயனே, உயிரை வாங்கும் அளவுக்கு என் மகன் என்ன தவறு செய்து விட்டான்? என்ன தவறு செய்து விட்டானா? விதி முடிந்தவர்களுக்கு மறு உயிர் கொடுத்திருக்கிறான். மறு உயிர் கொடுத்தனா? என்னடா சொல்கிறார்? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அவனை கேட்கிறார். என்னைக்கேல் நான் சொல்கிறேன். பிரம்மா விஷ்ணு நான் 3 பேரும் எழுதிய மரண ஜனன சாஸ்திரத்தையே பொய்யாக்கி விட்டான். இவ்வளவு பெரிய தவறு செய்த இவனை அழிப்பதை தவிர ஒரு வழியே இல்லை. ஐயனே, ஈசனே, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். சிவபெருமானே, அப்படியே இருந்தாலும் நான் ஒரு சிறு குழந்தை தானே பிழைக்க வைத்தேன். என்னையா உனக்கு உண்பதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. உண்ட பின்பு கை கழுவ தெரியுமே. அது மட்டும் தான் தெரியும் உனக்கு. காப்பாற்றியது விதி முடிக்கப்பட்ட குழந்தை அல்ல, அவளுடன் சேர்ந்து இறக்க வேண்டிய அரக்கனை தான். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை பார்.